அதாவது என்னென்னா, விஜய் படம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரசிகருடைய நியாயமான எதிர்பார்ப்பாக, நியாயமான குரலாக நம்ம எடுத்துக்கலாம். அது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவை வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழர் திருநாளோடு ஒப்பிடுறதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. பட் ஒரு ரசிகன் அப்படி நினைக்கிறான், அது அவனுடைய இஷ்டம். ஆனால் அதுக்காக நாங்கள் பராசக்தி படத்தை புறக்கணிப்போங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டூ மச்சான வன்மமாக தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம் மொழிக்காக இங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தாங்கிறது இந்த தலைமுறைக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அதை ஒரு ஜனரஞ்சக சினிமாவில் ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை புறக்கணிப்போம் என்பது பராசக்திக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். நீங்கள் தியேட்டரில் போய் நின்றுக்கிட்டு தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படின்னா அங்கே படம் பார்க்க வருகிறவர்கள் எரிச்சல் அடைவாங்க. உனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த படத்தை பார்க்கணுன்னு எத்தனை பேர் முன்பதிவு பண்ணியெல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே வந்து நீ கத்தும் போது பார்த்தீங்கன்னா உன் மீது வெறுப்பு வரும். உன் மீது உள்ள வெறுப்புங்கிறது தாவேக்கா மீது திரும்பும். அப்போ இதன் மூலமே தெரியுது இவர்களுடைய நோக்கங்கிறது வேறாக இருக்குன்ட்டு. ஆனால் திமுகவுடைய இந்த வன்ம தாக்குதலுக்கு ஏன் சிவகார்த்திகேயன் வந்து அது ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. உங்களுக்கு விஜய் மேலே என்ன கோபம் இருந்தாலும் வேறொரு படத்தை வச்சு பண்ணுங்க, என் படத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் அமைதி காத்தது இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தீராத களங்கத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு துரோகியா, ஒரு எதிரியா வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டார். பச்சை குத்தியதற்கு சமம். விஜய் ரசிகர்கள் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தட்டி எழுப்பி யாருப்பா உங்களுக்கு எதிரினா அஜித்தையெல்லாம் மறந்துடுவாங்க. சிவகார்த்திகேயன் சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் அவர்கள் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு. படமும் வரலன்னும் போது ஆமா, அது இன்னொன்று படம் வராத கோபமும் இதுக்குள்ளார சேர்ந்து பாய்காட் பராசக்தி, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர்ல வந்து தீய சக்தி இந்த மாதிரி பயங்கரமா மாறி வந்து இன்னைக்கு பராசக்தியினுடைய வெற்றிக்கே வேட்டு வச்சுட்டாங்க. விஜய் படம் வந்து தான் கண்டிப்பா அடிபட்டு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து விஜய் அவர்கள் படம் ஜனநாயகன் எப்போ வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், நாங்கள் கலெக்ஷனில் நீங்கள் கவலையப்படாதீங்க கேவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பதிவுகளை பார்க்குறோம். அதோடு சேர்த்து பராசக்தியை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு புறக்கணிக்கிறது இருக்கு இல்லையா? இது ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, விஜய் படம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரசிகருடைய நியாயமான எதிர்பார்ப்பாக, நியாயமான குரலாக நம்ம எடுத்துக்கலாம். அது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவை வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழர் திருநாளோடு ஒப்பிடுறதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. பட் ஒரு ரசிகன் அப்படி நினைக்கிறான், அது அவனுடைய இஷ்டம். ஆனால் அதுக்காக நாங்கள் பராசக்தி படத்தை புறக்கணிப்போங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டூ மச்சான வன்மமாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பராசக்தி அப்படிங்கிறது ஒரு வழக்கமான மசாலா படம் இல்லை. நீங்கள் வேறொரு படத்தை இந்த காரணத்துக்காக எதிர்த்தா கூட அதை நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை. சரி, ரசிகர்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், அவங்க அறிவு அவ்வளோதான்ட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் பராசக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழின் மிக முக்கியமான படம். எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வரலாற்று ஆவணம். ஏற்கனவே நம் மொழிக்காக இங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தாங்கிறது இந்த தலைமுறைக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அதை ஒரு ஜனரஞ்சக சினிமாவில் என்ன ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை புறக்கணிப்போம் என்பது பராசக்திக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா உனக்கு நம்மளுடைய மொழி வரலாறே தெரியாது. அது எல்லாம் எங்கே இருக்குன்னா புத்தகங்களில் இருக்குது. உனக்கு புத்தகமும் படிக்க தெரியாது. இந்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்தை கொடுத்தா இப்படி பார்க்குறதா இப்படி பார்க்குறதான்னு கேட்குற அளவுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி பார்த்தீங்கன்னா திரைப்படம் போன்ற ஒரு வெகுமக்கள் ஊடகங்கள் வாயிலாக தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வன்மத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த படத்தை போய் பார்த்தேன் அப்படின்னா, அடடா ஹிந்தி எதிர்ப்புக்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்படியெல்லாம் நடந்துதா, அதனால தான் நம் மொழி காக்கப்பட்டதாங்கிற உண்மையே உனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு நீயே மறுத்துக்கொள்வது அப்படிங்கிறது உனக்கு தான் அது வந்து மிகப்பெரிய நஷ்டம். இதை வந்து விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் நினைத்திருக்கலாம். அது ஒரு நடிகராக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக கூட இருக்கும். அதே நேரம் எதிர்காலத்தில் நீங்கள் எதற்காக பராசக்தியை பார்க்க மாட்டேன்றீங்கன்னா, விஜய் மீதுள்ள அன்பில், விஜய் சிவகார்த்திகேயன் மீதுள்ள வெறுப்பில். இப்போ நான் கேட்குறேன், திடீர்னு வந்து எதிர்காலத்தில் விஜயும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம பராசக்தியை வந்து பாய்காட்டுன்னு சொன்னதே தப்புன்னு உனக்கு தோணுமா தோணாத? அதனால் நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. ஓகே. ஆனால் தியேட்டர்லேயே நின்றுக்கிட்டு தீய சக்தி, திமுக பராசக்தி தீய சக்தின்னு சொல்கிற அளவுக்கு கோஷம் போகிற அளவுக்கு எங்கே போகுது?
அல்ல, அதுதான் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியின் தலைவர் விஜய் வந்து திமுகவை ஒரு தீய சக்தியாக அடையாளப்படுத்துகிறாரு. அது உங்களுக்கு உடன்பாடாக இருக்கும், ஏன்னா நீங்களும் அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே. அப்போ விஜய் சொன்ன அந்த கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, இன்ன காரணத்தினால் அது தீய சக்தி அப்படின்னு ஒரு பிரச்சாரமாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அதற்கு வந்து பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தியேட்டரில் போய் நின்றுக்கிட்டு தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படின்னா அங்கே படம் பார்க்க வருகிறவர்கள் எரிச்சல் அடைவாங்க. உனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த படத்தை பார்க்கணுன்னு எத்தனை பேர் முன்பதிவு பண்ணியெல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே வந்து நீ கத்தும் போது பார்த்தீங்கன்னா உன் மீது வெறுப்பு வரும். உன் மீது உள்ள வெறுப்புங்கிறது தாவேகா மீது திரும்பும். அப்போ தாவேகாவுடைய வெற்றி வாய்ப்பே அதை பாதிக்கும். இதையெல்லாம் விஜய் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் பிராடாக யோசிக்கணும். நீங்கள் ரொம்ப ஒரு நேரோவாக யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்சி தொடங்கியாச்சு, 2 வருஷத்துக்கு மேலே வந்தாச்சு, இதோ தேர்தலை சந்திக்க போகிறீங்க, இன்னமும் நீங்கள் ஒரு விசிலடிக்கிற ரசிகனாகவே இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதோ இல்லையோ விடுங்க, ஆனால் விஜய்க்கு நல்லது இல்லை. ஓகே, பராசக்தியோட அந்த ட்ரெய்லர் வியூஸ் பார்த்தோம், அதுவே இவ்வளோ வியூஸ் வந்திருக்கே, அவங்க மொத்தமாக தேட்டருக்கு வந்திருக்கலாமே, வந்திருந்தாலும் இவ்வளோ வசூலாயிருக்குமே. ஆனால் முதல் நாள் வசூலுமே பெரிய சொல்லிக்கிற அளவு கிடையாது. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் தியேட்டர்ஸ் ரொம்ப பெருசாக ஃபுல்லாகலை. அதுவும் கிராமங்கள் சைடில் கொஞ்சம் வெளியே போயிட்டு அங்கே ஃபுல்லாகலன்ற செய்தியும் பார்க்குறோம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ட்ரெய்லர் வியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மோசடியாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவ்வளோ வியூஸ் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். இது எப்படி இந்த வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற டெக்னிக்கலாக நான் போகலை, அதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதே நேரம் ஜனநாயகனை விட பராசக்தி வந்து இவ்வளோ பெரிய வியூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இது பொய் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர வச்சிடும், உணர்த்திடுச்சு. அதுதான் உண்மை. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய குற்றச்சாட்டுகளாக ஒதுக்கி வச்சுட்டு இல்லை ஜனநாயகனை விட உண்மையிலேயே பராசக்திக்கு இவ்வளோ பெரிய வியூஸ் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அது ஏன் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸாக கன்வெர்ட் ஆகலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. FTFSலயே எல்லாமே வரலையே. அப்போ இதுக்கும் அந்த முதல் நாள் வந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அப்போ இதன் மூலமே தெரியுது இவர்களுடைய நோக்கங்கிறது வேறாக இருக்குன்ட்டு. ஆனால் இந்த படத்தை தயாரித்த டான் பிக்சர்ஸுக்கு விஜய் மீது ஒரு பெரிய வன்மம் இல்லை என்றாலும் அந்த படத்தை வெளியிட்ட ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு அதனுடைய உரிமையாளருங்கிறது உதயநிதி தான். ரெக்கார்டு வைஸ் அது இன்பநிதி, கிருத்திகா, உதயநிதினு மாறினாலும் எல்லாருக்கும் தெரியும் உதயநிதியுடைய நிறுவனம் தான்ட்டு. ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. விஜய் மீது வந்து இவர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அதன் காரணமாக ஜனநாயகன் படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் இருக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணாதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுடைய இந்த வன்ம தாக்குதலுக்கு ஏன் சிவகார்த்திகேயன் வந்து அது ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதை வந்து இவர் வந்து தடுத்து இருக்கணும். ஏன்னா என் படத்தை வச்சு இதை பண்ணாதீங்க, உங்களுக்கு விஜய் மேலே என்ன கோபம் இருந்தாலும் வேறொரு படத்தை வச்சு பண்ணுங்க, என் படத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் அமைதி காத்தது இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தீராத களங்கத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு துரோகியாக, ஒரு எதிரியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டார். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குத்தியதற்கு சமம். விஜய் ரசிகர்கள் இன்னொரு 50 வருஷம் கழித்து தட்டி எழுப்பி யாருப்பா அவங்களுக்கு எதிரினா அஜித்தையெல்லாம் மறந்துடுவாங்க. சிவகார்த்திகேயன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் அவர்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. படமும் வரலன்னும் போது ஆமாம், அது இன்னொன்று படம் வராத கோபமும் இதுக்குள்ளார சேர்ந்து பாய்காட் பராசக்தி, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டரில் வந்து தீய சக்தின்னு இந்த மாதிரி பயங்கரமாக மாறி வந்து இன்றைக்கி பராசக்தியினுடைய வெற்றிக்கே வேட்டு வச்சுட்டாங்க. என் கேள்வி என்னன்னா, இந்த வன்மமும் கோபமும் இதோட நிற்காது. சிவகார்த்திகேயனுடைய ஒவ்வொரு படத்துலையுமே இது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அப்போ இந்த ரோட்டில் போகிற ஓனான காதில் விட்டுக்கிட்ட கதையா, உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் செய்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே அது வினையாக மாறிடுச்சு. இந்த விஷயத்தில் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அணுகி இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஆனால் திரையரங்கு வரும்போதெல்லாம் ஜனநாயகன் எப்போ வருதோ அப்போ தான் நமக்குலாம் திருவிழா, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், சென்சார் போர்டு இருக்கவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே தானே இருக்காரு. அது ஒரு போலியான பேச்சு. சிவகார்த்திகேயன் மட்டுமே இல்லை, பொதுவாகவே இந்த ஊடகங்கள் முன்பு மைக்கை நீட்டும் போது இந்த சினிமாக்காரர்கள் பேசுகிற பேச்சை வந்து நம்ம நம்ப தேவையில்லை. ஒன்று பொய்யாக இருக்கும், இல்லைனா போலியாக இருக்கும், இல்லைனா மிகைப்படுத்தியதாக இருக்கும். இதுவும் அப்படிப்பட்டது தான். அதுக்கப்புறம் அவரே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சென்சார் பிரச்சனைக்கு கருத்து சொல்கிறேன்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் படங்களை வந்து தணிக்கைக்கு அனுப்பணுங்கிறது அவருடைய ஆலோசனையாக யோசனையாக சொல்கிறாரு. ஜனநாயகனுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அதுவே காரணங்கிற டோனும் அதுக்குள்ளார இருந்துச்சு. என் கேள்வி என்னென்னா, உங்கள் பராசக்தி படத்தை எத்தனை மாதத்துக்கு முன்னால் சென்சாருக்கு அனுப்பிச்சிங்க,
அதுக்கடுத்து சென்சாருக்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னே எந்த நாட்டில் அனுப்புகிற நடைமுறையில் இருக்குது? இங்கே வந்து தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு விஜய்க்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுக்குறாங்க. அது அப்பட்டமாக தெரியுது. அதை எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க துப்பு இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு ஆலோசனையை சொல்கிறதே வந்து ரொம்ப தப்பாக இருக்குல்ல. அதனால் இந்த ஜனநாயகன் விஷயத்தில் சிவகார்த்திகேயனுடைய கருத்து எதுவுமே வந்து ஒரு மெச்சூர்டாக இல்லை, ரொம்ப போலியாகவும் செயற்கையாகவும் இருக்குது. ஓகே, பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க. படம் முழுக்க வந்து அந்த காலகட்டம் காங்கிரஸோட ஆட்சி காலம். கடைசியாக இந்திரா காந்தி காட்டும் போது வரைக்கும் சரி, அவங்கள வந்து ஒரு முடிவெடுக்கிற இடத்துல காட்டினாங்க. ஆனால் இந்த கலவரம், இந்த பொள்ளாச்சி பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்தா அங்கே காங்கிரஸ் தானே அங்கே ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ திமுக தெரிஞ்சே காங்கிரஸை வந்து இதில் வந்து மாட்டி விட்டாங்களாம். ஏன்னா இப்போ பாஜகலேருந்து நிறைய பேர் சொல்கிறது காங்கிரஸ் செய்த கொடுமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க பராசக்தியை, தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்கன்னு இப்போ அண்ணாமலை உட்பட எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதானே. இன்னொன்று, இந்த கதையை நீங்கள் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதை வந்து படமாக எடுத்தோம் அப்படின்னா இது காங்கிரஸுக்கு நெகட்டிவாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்துறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை இவர்கள் தயாரித்ததற்கான காரணம் கூட இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, வர்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் காங்கிரஸ் நடைய கட்டிடுவாங்க அல்லது தாவேக்காவுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து சரி இப்படி ஒரு படத்தை எடுத்து அவங்கள காலி பண்ணுவோன்னு கூட அவங்க நினச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அது வந்து ஒரு வரலாற்று உண்மை. அதை வந்து நீங்கள் யாருமே வந்து மறுக்கவும் முடியாது, அதை மாற்றியும் எடுக்க முடியாது. பட் திமுக நினைத்தது போல் இப்போ நடந்தது தான் பெரிய ஆச்சரியம். இந்த படம் வருவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து வெளியாவதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகிடுச்சு. முட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆணை வந்தால் போதும், அப்படியே வேறு இடத்துக்கு போயிட வேண்டியது, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பராசக்தி மூலமாக காங்கிரஸை காலி பண்ணணும் அப்படிங்கிற திமுகவுடைய நோக்கம் நிறைவேறியதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் இந்த படம் பாஜகவினருக்கு நன்மை செய்திருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே. ஏன்னா அவர்களுக்கும் காங்கிரஸ் தான் எதிரி, ரைட்டா? இப்போ அவர்களை குற்றம் சொல்வதற்கு இந்த படத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலையினுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே நமக்கே தோணுது. ஓகே, இப்போது பராசக்தி படத்தை வெளியில் ரிவ்யூ பண்ண போன அந்த கேமராமேனு பல சேனல்ஸ்க்கு வந்து அவங்களே ஒரு சில குழு வந்து உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம், கொஞ்சம் பாசிட்டிவாக போடுங்க அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படுறோம். நிறைய பேர் போனவங்களும் சொல்கிறாங்க. இது எல்லா படத்துக்கும் நடக்குதா இந்த படத்துக்கு? ஏன்னா இந்த பராசக்தி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறது, நிறைய இடங்களில் ஃப்ரீ டிக்கெட்டில் படம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கா? இல்லை, பொதுவாகவே பெரிய படங்கள் வரும்போது அந்த படத்தினுடைய டிக்கெட்டை வாங்குவதற்கு ஒரு பக்கம் ஒரு போட்டி நடக்கும், ஒரு அடிதடி நடக்கும், தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இப்படிலாம் நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சிலருக்கு இலவசமாகவே கிடைக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, பல தியேட்டர்களில் பல காட்சிகளை இந்த பெரு நிறுவனங்கள் வந்து புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களுடைய நிறுவனம் அல்லது ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரொமோஷனாக இந்த டிக்கெட்டுகளை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரீயாக கொடுப்பதாலேயே அந்த படத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கூட பராசக்தியுடைய டிக்கெட்டை வாங்கி ஹெல்மெட் போட்டு வந்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்ததாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த யூடியூப் சேனல்களிடம் பேசப்பட்ட அந்த விஷயம், அது குறித்து நமக்கு உறுதியாக தகவல் இல்லை. பட் அதே நேரம் நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து பல யூடியூப் சேனல்களை அவங்க அப்ரோச் பண்ணி ஒரு சேனலுக்கு 50,000 ரூபா தருவதாக சொல்லி 15,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. படம் வரும்போது உங்களுக்கு 35,000 தர்றேங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதோட அர்த்தம் படத்தை பாசிட்டிவாக பேசணும், சிவகார்த்திகேயன் மீதான அந்த நெகட்டிவ் பிரச்சாரத்துக்கு ஒரு பதிலடியாக வீடியோ போடணும். அப்புறம் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயனை நெகட்டிவாக பேசுகிற என் போன்றவர்களையும் கழுவி ஊற்றணுங்கிற ஒரு பெரிய அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு தியேட்டருக்கே வந்து அங்கே மைக்கு பிடிச்சி நிற்கிறவன்ட்ட வந்து நான் உனக்கு பணம் தர்றேன், நீ பாசிட்டிவாக பேசுன்னு சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது ஆர்வ கோளாறு ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதோ நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு அப்படி ஒரு முயற்சியில் இறங்கினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்கிறது நல்ல வேளை ஜனநாயகன் வரல, இந்த நேரத்தில் வந்திருந்தா பராசக்தியோட ரிசல்ட்டுக்கு நிற்க முடியாது, கண்டிப்பாக பராசக்தி பின்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 10 நாள் வந்து பராசக்திக்கு ஒரு பெரிய லக்கு இல்லையா? தொடர்ந்து இப்போ லீவ் இருக்கிற விஷயங்கள் நிச்சயமா. அதனால தானே அவங்க அந்த தேதியை அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் பீரியட் அப்படின்னா பொங்கல், தீபாவளி, ஆகஸ்ட் 15, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இந்த மாதிரியான அந்த விடுமுறை காலத்தை சொல்லுவாங்க. அதில் முக்கியமான விடுமுறை என்னன்னா பொங்கல் தான் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்.
அந்த தொடர் விடுமுறை வரும். அதனால தான் பல பெரிய படங்கள் என்ன பண்ணுவாங்க, பொங்கலுக்கு வரணுங்கிறத கரெக்டாக அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஜனநாயகம்னா அந்த நோக்கத்தில் தான் அந்த 9ஆம் தேதி அவங்க செலக்ட் பண்ணுது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் இப்போ அந்த படமே இன்றைக்கி ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு வசூல் காலத்தை ஜனநாயகம் மிஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தானே அது பொங்கல், அதுலேயும் எந்த மாற்றமே இல்லை. கண்டிப்பாக அன்றிலிருந்தே தியேட்டர்கள்லாம் பெரிய அளவில் களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாள் கூட அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். ஓகே, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனுடைய வசூலை இவர்கள் தடுக்கவில்லை, தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இபிஎஸ் ஒரு பக்கம் பெரிய கட்சி வருது, பெரிய கட்சி இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரு. அதான் எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. அதாவது கட்சி தலைவர்கள் எப்பயுமே மக்களை தான் முட்டாளாக்குவாங்க, ஆனால் இவர்கள் தொண்டர்களையும் சேர்த்து முட்டாளாக்குறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா தொண்டர்களிடம் உண்மையை சொல்லிடுவாங்க, மக்களிடம் தான் பொய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி வந்து சமீப காலமாக அவருடைய தொண்டர்களையுமே ஏமாற்ற தொடங்கி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இது எல்லாமே. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. நன்றி.